நான் இன்றைக்கு பேசக்கூடிய நாள் 2024 செப்டம்பர் 26 ஜப்பானில் இருந்து மின்சார் பேசுகிறேன். அதாவது சில தெளிவுகளை, அரசியல் தெளிவுகளை முடிஞ்ச அளவில் பெற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் கதைப்போம் என்று நினச்சி பேசுகிறேன். அதாவது இன்றைக்கு இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களும், இலங்கையில் பிறந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும், இன்றைக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் முடிஞ்சு, அதாவது அன்று டிசானாக்கி அவங்க ஜனாதிபதி ஆகிட்டார். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நான் சஜித்துக்கு சார்பானவர். இதே நேரத்தில் அதுக்குள்ள காரணம் என்னென்னா 4 வீதம் எடுத்த அன்ற டிசானாக்கி எப்படி நான் இன்றைக்கு பிரசிடென்ட் ஆகுவார் என்ற ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஏன் என்ற ஒரு ஓட்ஸை வீணாக்குறது என்று நினச்சி சஜித்துக்கு கூட இருந்தேன். ஆனால் ஓட் பண்ண கிடைக்கல, நான் ஜப்பான் இருந்ததுனால. ஆனால் அவரோட தான் ஒத்துழைப்பாக இருந்தேன். இதான் உண்மைத்தன்மை நான் பேசக்கூடிய விஷயங்கள். இதே நேரத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம், இன்றைக்கி அன்ற டிசானாக்கி அவங்க எதிர்பார்க்காத முறையில் 4 வீதம் ஓட்டு எடுத்திருந்தாலும் 42% எடுத்து இன்றைக்கி எங்களோட நாட்டுடைய பிரசிடென்ட் ஆகிட்டார். இது எங்களோட நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைந்த ஒரு தலைவராக இருக்கிறார். இவருடைய பயணத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரின் பொறுப்பு ஒத்துழைக்கிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், மற்ற அனைத்து கூட்டங்களும் சஜபியாக இருக்கட்டும், ரணிலாக இருக்கட்டும், போட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கு அடுத்தது வரக்கூடிய ஜெனரல் எலெக்ஷனில் வேறு கட்சியில் கேட்டாலும் கடைசிக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தனிப்பட்ட ஒரு கட்சியை அமைச்சிருவாங்க. அந்த ஓட் மனாப்பா கவுண்டிங் வரும்போது தனியாக நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான் அன்ற டிசானாக்கி ஆவார். அவருடைய மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரே கூட்டம் யாருண்டா இலங்கையில் வாழக்கூடிய மக்கள். எங்களுக்கு தான் கொடுக்கலாம் ஒத்துழைப்பை. இதே நேரத்தில் அவர் 57 லட்சம் ஓட்டு எடுத்து இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் நாங்கள் இன்னும் ஒரு மக்கள் இடையில ஒருவரிட முயற்சி செஞ்சால் கூட அவருக்கு லேசான மெஜாரிட்டி எடுத்து பார்லிமெண்ட்டில் தேவையான பிரமாணங்களை அவருக்கு அமுல்படுத்தி வெற்றிகரமாக அவருக்கு பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். அவருக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொண்டு போகலாம். இதுக்கு ஒத்துழைக்கிறது எங்களோட ஒவ்வொருத்தரும் கடமையாக இருந்து கொண்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்போ எங்களோட காக்கமாறு கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. பொய்யால் நிறைஞ்ச வாயால் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சொல்லி எங்களை 30 வருடமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஏமாந்தது போதும். இவங்க எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்களோட வயிற்றுக்கும், இவங்களோட குடும்பத்தாருக்கும், இவங்களோட குடும்பத்தின உறவினர்களுக்கும், இவங்களோட பரம்பராவுக்கும், இவங்களோட பிள்ளைகளுக்கு நான் சம்பாரித்து வச்சிருக்கிறாங்க சார். அதில் கூட ஒரு 10% கொடுத்து எங்களோட நாடு உருப்பாடிடும். இதே நேரத்தில் இந்த கள்ளக்கூட்டம் இருந்துன்னு வெங்கிருந்து ஒரு முழு நாட்டில் உள்ள சல்லிகளை கொண்டு போவாங்க. இலங்கையில் போட்டாலும் எங்களோட நாட்டை டெவலப் பண்ண இயலாது. ஏன்னா முதல்ல வாயை திறந்து பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி 221 சீட்டிலிருந்து வாயை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் புழுகிறதுக்கு. இதே மாதிரி தான் இன்றைக்குள்ள பார்லிமெண்ட்டோட அமைப்பும் முதல்ல வாயை திறந்து உட்காந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறாங்க. அன்ற டிசானாக்கி கடிச்சு சப்புவதற்கு இது நிச்சயமாக அவங்களால இயலாத விடயம். படைச்ச ரப்பொத்தன் இருக்கிறான், படைச்சவன் இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். இதனால் எங்களுக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்குது. பிரசிடென்ட் ஆகின அன்ற டிசானாக்கி அவங்களோட கட்சியாக யார் எந்தெந்த மாவட்டத்தில் நிலையை நிறுத்துகிறாரோ அனைத்து மாவட்டங்களையும் வெற்றி பெற செஞ்சு கூடுதலான வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்து அவருக்கு தேவையான விடயங்களை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறதுக்கு ஒத்துழைக்கிறது இலங்கையில் பிறந்த மக்களுடைய ஒவ்வொருத்தரையும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்குது. இது முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ளணும். ஏனென்றால் அப்போ தான் எங்களுக்கு எதிர்காலம் இருக்கும். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலம் இருக்குது, அவங்களோட வாழ்க்கை இருக்குது, அவங்களோட வாழ்க்கை உயரணும், நிம்மதியாக வாழணும் அனைவரும். ஏனென்றால் இந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் இதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா எங்களோட காக்கமாற ஆரம்பிச்சிருவாங்க பொய் சொல்கிறதுக்கு. எந்தெந்த மீட்டிங்கில் எந்தெந்த பொய்களோ சொல்கிறாங்களோ அத்தனை பொய்களுக்கு இதன் பின்னால் நான் எதிர்த்து ஒவ்வொரு மெசேஜ் வைக்கப்படும். என்னால் இது அன்ற டிசானாக்கி பிரசிடென்ட் அவர்களுக்கு செய்யக்கூடிய எந்த உடம்பையாலோ எந்த வார்த்தையாலோ செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே போல் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இப்படியான உதவிகளை செஞ்சு சம்பூர்ணமான வெற்றியை பெற்றுக் கொடுக்குறதுக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்யுங்க. இவங்க செய்வாங்க, சொல்லுவாங்க இவரிடத்தில் யார் இருக்குது, இவர் எப்படி இந்த பார்லிமெண்ட் அமைப்பார், எப்படி செய்வாங்க, புது ஆக்களை வச்சு செய்யலுமா, எல்லாம் பழகி எல்லாம் தெரிஞ்சு செஞ்சு நாட்டை என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க, குட்டிச்சோறாக்கிட்டு போயினீங்க.
எல்லாம் தெரிஞ்சு வந்து குட்டிச்சோறாக்கிட்டு போகண்டா ஒன்றும் தெரியாமல் வந்துட்டு செய்யலாண்டு அப்படி ஒரு யதார்த்தம் இருக்குதா? அப்படி ஒன்று இல்லை. இதே விட நீங்கள் இருக்க எங்களோட நாட்டுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் எந்த பிரோசனமும் இல்லை வீழ்ச்சியை தவிர. இதனால் வந்து ஒருத்தர் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரா, அதை ஒன்றில் அவருக்கு உபத்திரம் செய்யாமல் சும்மா இருங்க. இல்லாட்டி அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம விலகி போயிடுங்க. நீங்கள் இன்னும் தடமாற வேணாம். ஏன்டா அவங்கள்ட்ட இருக்கிறது எதுவுமே சுத்தம் இல்லை. சல்லியாக இருக்கட்டுமே, வாழ்க்கையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டுமே, எதுலேயும் சுத்தம் கிடையாது. இதனால தான் உங்களுக்கு பயம். இதே நேரத்தில் அன்வர் டிசான் ஆகி அவங்க பிரசிடென்ட் ஆகிட்டார். அவருக்கு மக்களை மாதிரி நிம்மதியாக வாழ இயலாதான். மற்ற கட்சி ஆக்களையும் சேர்த்துக்கொண்டு, தேவையான கட்சி ஆக்களையும் சேர்த்துக்கொண்டு இருக்கிற கவர்மெண்ட்டோடையும் ஒத்துழைச்சிண்டு அவருக்கு கம்பீரமாக வாழலாம். ஆனால் அப்படி வாழ்கிறதுக்கு யோசிக்கிறார் இல்லை. மக்களை பற்றி யோசிக்கிறாரு, மக்களை பற்றி கவலைப்படுறாரு, அடிமட்ட மக்களை பற்றி கவலைப்படுறாரு. இதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கணும் அவரோட. இது ஒத்துழைச்சா தான் இது சாத்தியமாகும். ஏன்னா வரக்கூடிய ஜெனரல் எலெக்ஷனில் நிச்சயமாக தெரியும், எங்களோட காக்கமார்கள் வருவாங்க, ஊருக்கூறா வந்து உள்ள பொய்களை சேர்ந்து வாக்குகளை மக்களை உள்ளங்களை வாக்குகளை திசை திருப்பி அவங்களுக்கு தேவையான விடயங்களை அவங்களோட வேலைகளை சாதிச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்வாங்க. இதுகளுக்கு யாரும் மாட்டவானம், யாரும் அம்புடவானம். தயவாக இதுவரைக்கும் நாங்கள் இவங்களோட பேச்சை கேட்டே போதும். இதுக்கு பின்னாலேயாலும் நாங்கள் சுயமாக சிந்திப்போம், சுயமாக செயல்படுவோம், எங்களோட நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம், ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்போம். யார் யார் நாட்டுக்காக பாடுபாட நாட்டை முன்னேற்ற நினைக்கிறாங்களோ அவங்களோட ஒத்துழைச்சி ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நிற்போம். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அப்போ தான் எங்களோட நாட்டில் எங்களுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களோட தந்தை தாய்மார்கள் சகோதரி தாய்மார்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு அது எங்களோட கையில் அல்லாஹ் தாலா இந்த பயணம் எங்களோட சான்ஸை தந்திருக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அன்வர் டிசான் ஆகி அவங்களோட கட்சியில் வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் வெற்றி பெற செஞ்சு எந்தெந்த சட்டங்களை அவங்க அமுல்படுத்த நினைக்கிறாங்களோ அந்த சட்டங்களை பாஸ் பண்ணி அவங்க மக்களுக்கு தேவையான விடயங்களை தேவையான நேரத்தில் போய் சேர்வதற்கான உதவிகளை நாங்கள் ஒத்துழைச்சி செஞ்சு கொடுக்குற எங்களோட ஒவ்வொருத்தர இலங்கையில் வாழ்ந்த மக்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களோட பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்குது. இந்த அமைப்பில் இன்ஷால்லா நாங்கள் பாடுபடுவோம். இதுக்கு போகிற எங்களோட காக்காமார்கள் எந்தெந்த மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாங்களோ எல்லா மீட்டிங்கில் அவங்களுக்கு எதிர்ப்பான ஏண்ட குரல் என்னால் ஏண்டிய ஒரு குரல் அவங்களுக்காக வைக்கப்படும். இதை மாதிரி இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முயற்சியில் அனைவரும் ஈடுபடுமாறு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்ற வார்த்தைகளை ஏதேனும் பிழைகள் இருந்தால் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களிடம் தாழ்மையாக என்னை மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறதோடு இதோடு என்னை சிறிய பேச்சை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவன்.